உங்கள் எல்லாருக்குமே என்னோட பக்ரீத் வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கலாக படித்து உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணுச்சு. நடந்த விஷயம் அது. என்ன விஷயம் அப்படின்னா, மும்பைலேருந்து ஒரு ட்ரெயின் கிளம்புது, திருப்பதி கிளம்புது. அந்த ட்ரெயின் பேர் வந்து மகாலட்சுமி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ட்ரெயின். அதில் வந்து கிளம்பும் போது ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு வந்து பிரசவ வலி ஏற்படுது. அவங்க நிறமாச கர்ப்பிணியாக அந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் போயிட்டு வராங்க. போயிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த வலி ஸ்டார்ட் ஆகிடுது. வலி ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ட்ரெயின் ட்ராவலில் இருக்க உள்ளே இருக்கிற கோ பேசஞ்சர்ஸாக இருக்கிறவங்க எல்லோரும் யாருன்னா, கோயிலுக்கு போகிறவங்க நிறைய பேர் வந்து அதில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. மிக்ஸ்டு பீப்புள் தான். ஹிந்துஸு, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லோரும் ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் தான். எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைக்கு வந்து அந்த லேடிஸ்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி பிரசவம் பார்த்து அந்த குழந்தை அங்கே பிறந்துருது ட்ரெயினில் பிறந்தோன்னே. இதில் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே மதம் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை, மனிதம் மட்டும்தான் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற ஒரு விஷயம் அங்கே நடந்துச்சு. என்ன அப்படின்னா, குழந்தைக்கு என்ன பேர் அப்படின்னு வைக்கலான்னு கேட்கும் போது அந்த குழந்தையோட தந்தை வந்து என்ன பண்ணியிருக்காரு, மகாலட்சுமி அப்படின்ற ஒரு பேர் வச்சுருக்காரு. என்ன காரணம்னா, எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் வந்து இது வந்து மகாலட்சுமி எக்ஸ்பிரஸில் பிறந்திருக்கு. எல்லாரும் சேர்ந்து இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் யாரும் இல்லாத, பாகுபாடு எதுவுமே இல்லாத மனிதர்களாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இங்கே மதத்தெல்லாம் தாண்டி மனிதநேயத்தை பெருசாக பார்க்குறேன். அதனால் எனக்கு இந்த பேரை வச்சா என்ன தப்புன்னு தோணுச்சு. அதனால் எங்கள் வீட்டு மகாலட்சுமிக்கு நான் மகாலட்சுமின்னு பேர் வைக்கிறேன்னு சொல்லி வச்சுருக்காங்க. சரி, இது என்ன காட்டுதுன்னா, இந்தியா மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கண்ட்ரி வேறு எதுவும். இந்த ட்ரெயினே வந்து இந்தியா தாங்க. ஒரு ஜேர்னி பிறப்புலேருந்து இந்த இறப்பு வரைக்கும் நம்ம போகிற வரைக்கும் ஒற்றுமையாக நம்ம இருக்கும். ஒருத்தர் விட்டு கொடுக்காத இருக்கும். எத்தனை கண்ட்ரீஸில் பாருங்கள், முஸ்லீம்னு விட்டாங்களா, இல்லை ஹிந்துஸ்னு விட்டாங்களா, இல்லை கிறிஸ்டின் விட்டாங்க. சண்டை நடந்தால் எல்லாருமே சாகுறான். சர்தார்ஜியும் சாகுறாங்க, புத்திஸ்டும் சாகுறாங்க. சண்டைன்ற மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு சமாதானம்ன்றது என்றைக்குமே எட்டாவது ஒரு கனியாக தான் இருக்குது. அப்போது சண்டையே ஒன்று வரக்கூடாது அப்படின்னா பிரிவினே ஒன்று இருக்கக்கூடாது. பிரிவினைன்னு ஒன்று இருக்கவே கூடாதுன்னா நம்ம எல்லாரையோட நோக்கம் ஒன்றே தான் இருக்கணும். வி ஆல் ஹாவ் டு ஸ்டாண்ட் டுகெதர் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஃபர்ஸ்ட். நான் வந்து இந்தியா மட்டும் ஒற்றுமையாக இருக்கணும், மற்ற நாடுகளும் அடிச்சிட்டு சாகணுன்றதை நான் சொல்ல. நான் இப்போயும் சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கிற அதே ஒற்றுமையை உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் பார்க்கணும். இன்னும் எல்லாரையும் பீஸ்ஃபுல்லாக வாழ வைக்கணும். எந்த பொருளும் நம்மளது இல்லைங்க. ஒரு நாள் இருப்போம், ஒரு நாள் இறப்போம். ஒரு நாள் இங்கே வாழ்வோம், இன்னொரு நாள் காணாத போய்டும். ஒரு நாள் நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்கும், இன்னொரு நாள் இன்னொருத்தர்கிட்ட போய்டும். இந்த உயிரை தவிர இந்த உடம்புல இருக்க சொத்து வேறு எதுவுமே இல்லைங்க. நான் இப்போ சொல்கிறேன், எல்லா மதமும் நம்ம மதம் தான், எல்லா மனுஷனும் நம்ம மனுஷன் தான், எல்லா உயிரும் நம்ம உயிர் தான். சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அடித்து உடச்சி ஒரு நாயை கண் இப்படி தொங்குது. அந்த நாயோட கண் இப்படி அடிக்கிற அளவுக்கு அவ்வளோ கோவம் அந்த நாய் மேலே. ஏன்ற அந்த வெறுப்பு, ஏன் இந்த ஜீவராசிகள் வெறுப்பு? இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டாரு, தன்னோட குழந்தைய என்ன பண்ணிட்டாரு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட இருக்கிற சண்டையில் குழந்தைய அடித்து கொண்டுட்டாரு தரையிலே. சரி, இந்த வெறுப்பால் ஏதாவது கிடைக்குமாங்க? வெறுப்பு, யார் வெறுப்புன்ற ஆயுதத்தை கையில் எடுக்கிறீங்களோ முதல்ல அந்த ஆயுதம் அவங்கள தான் எரிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் பிரிவினை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ மக்களுக்குள்ளே, அவங்க தான் முதல்ல சிதைந்து போவாங்க, அவங்க தான் காலி ஆவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போது யாரோ ஒருத்தன் பண்ண தப்பு இருக்கட்டுமே, பிளான் பண்ணி தான் தப்பு பண்ணிட்டோமே, பிளான் பண்ணியே உனக்கு கெடுதல் பண்ணிட்டோமே, திருப்பியும் அவங்களுக்கு கெடுதல் பண்ணுறதால உனக்கு மன நிறைவு ஏற்பட்டுருன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நடக்காது. இந்த உலகத்தில் when you start giving to the humanity, மனிதர்களுக்கு மனித நேயத்தோடு நீ என்ன செஞ்சாலும் அதுதான் சிறந்த பக்தி. யார் உண்மையாகவே இறைவனை யார் நேசிக்கிறானோ, யார் பக்கத்தில் இருக்கிறவனை நேசிக்கிறானோ அவன் தான் இறைவனை நேசிக்கிறான். கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ இருக்கிற இறைவனை தொழுகிறதாலேயோ, இறைவனை போய் கையெடுத்து கும்பிடுறதாலேயோ, இறைவனுக்காக உட்கார்றதுக்காலேயோ, அது எவ்வளோ பவர்ஃபுல் நீ நினைக்கிறியோ அதோட 100 மடங்கு பவர்ஃபுல் கூட இருக்க மனுஷனை மதிக்கிறது. நான் யாரையுமே தூக்கி பிடிக்கல, யாரையும் இறக்கி விடல. நான் இப்போயும் சொல்கிறேன், எல்லாரையும் நேசிப்போன்றேன். நேசிக்கிறத தவிர இந்த வாழ்க்கையோட பர்பஸ் வேறு எதுவுமே இல்லை. மனுஷன் எல்லாரும் ஒரே மாதிரி படைக்கணும். நம்ம எல்லாரும் ஒரே பிரீடு தான். யாரோ ஒருத்தரோட பிளானிங்கில் நீ உன்னோட லைஃப்பை டிஸ்ட்ரக்ஷனுக்கும் நோக்கி கொண்டு போயிடாத. நான் சொல்கிறத நல்லா கவனி. இப்போதுல இதை பார்க்குற எல்லா யங்ஸ்டர்ஸும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, we are all one, we are all human. Second, we are all here to have a peaceful life. Third, I'm going to give until I die. I'm going to give whatever I can. நாலாவது, I'm going to be always happy with others and being myself. நானாக இருந்து சந்தோஷமாக இருக்க போகிறேன். ரொம்ப முக்கியம். அஞ்சாவது என்ன அப்படின்னா, here I believe in only one religion, that is human, and that is humanism. Thank you.